இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்துல அதிமுகவுடைய நிலைப்பாடு தான் என்ன? இல்ல துணை முதல்வர் உதயநிதி தான் ஒரு கிறிஸ்தவன்கிறத ரொம்ப பப்ளிக்கா பிரகடனப்படுத்திக்கிட்டாரு சமீபத்துல. இவ்வளவு காலம் நம்ம பார்க்கல. ஒருவேளை உதயநிதிய துணை முதல்வரை திருப்திப்படுத்துவதற்காக அறநிலையத்துறை இந்த மாதிரி செயல்படலாம். ஒரு பக்கம் ஒய்ஃப கோயிலா அனுப்புவீங்க, ஒரு பக்கம் மகனை இல்ல நான் கிறிஸ்துவன்பீங்க. மகா கேவலமாக இருக்கிறது. கந்தன் மலை அது இன்று நேற்றல்ல, புராண காலத்திலிருந்து அது கந்தன், பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அது கந்தன் மலை. பிஜேபி இங்க பாருங்க, பிஜேபி விடவே கூடாது, தமிழ்நாட்டுக்குள்ள சனாதனத்தை அனுமதிக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த முறை இது கிடைத்திருக்கிறது அவங்களுக்கு. ஒரு தீபமேற்ற கந்தன் மலை என்று அழைக்கப்படுகிற முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கும் தலமான முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் மலை மீது நமக்கு ஒரு விளக்கேற்ற உரிமை இல்லையா? கருணாநிதி அவர்கள் காலத்திலிருந்தே இது அவங்களுக்கு கைவந்த கலை. ஏதாவது குற்றச்சாட்டு இல்லை ஏதாவது ஊழல் அவர்களை பற்றிய தவறுகளை எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்ட ஆரம்பித்தால் உடனடியே என்ன பண்ணுவாங்க? திமுகவுடைய ஒரு மோசமான மனநிலை, விஷத்தன்மையுள்ள மனசாயிருச்சு இப்ப அவங்களுக்கு. திமுக அரசு நீடிக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லை. இது இந்த தடவை இனிமே ஆட்சி அமைக்க போறதில்லை, அவர்கள் ஆட்சி இனி இதோடு முடிந்தது. அதனால பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளரும் முன்னாள் செய்தி வாசிப்பாளர் கலைமாமணி திரு நிர்மலா பெரியசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம் துவாரகை செல்வன். ஒரு நீண்ட நாளைக்கு பிறகு சந்திக்கிறோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க பேரை மறக்கவே முடியாது. தேங்க்யூ மேம். ஓகே, அதிமுக சார்பில் ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு சென்னை மழை வெள்ளத்துல இந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் இங்க நடந்திருக்கக்கூடிய அந்த ஊழல் தான் அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. ஆனா அந்த நெரேட்டிவ் பெரிய அளவுல மக்கள் கிட்ட ரீச் ஆகல அப்படிங்கிறத பாக்குறீங்களா? அது எப்படி ரீச் ஆகலைன்னா நீங்க கேள்வி கேட்க போறீங்க? ஓகே, ரீச் ஆகுறதுனால தானே கேள்வி கேட்குறீங்க. மீடியா பெருவாரியான மக்கள் கிட்ட இது போய் சேரல. இல்ல, பெருவாரியான மக்கள் துன்பப்படுறாங்க, துயரப்படுறாங்க. அந்த 4000 கோடி என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. நாங்க பிரதான எதிர்கட்சியான நாங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த மழைநீர் வடிகாலுக்காக மட்டுமே 4000 கோடி சென்னை மாநகரில் மட்டுமே செலவு பண்ணதா சொன்னாங்களே ஆளுங்கட்சியான திமுக. அது எங்க போச்சு? 4000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருந்தா இந்நேரம் ரோடெல்லாம் பளபளன்னு இருக்கணுமே. அப்படி தண்ணி மழை பெஞ்சோடனே கடகடன்னு போய் கடல்ல கலக்கணுமே. என்ன ஆகுதுன்னு நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம். அந்தந்த பகுதியில மழை நீர் தேங்கி நிற்கிறதுனால அவதிப்படுற மக்கள் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எப்படி துவாரகை செல்வனுக்கு மட்டும் மக்கள்கிட்ட ரீச் ஆகலைன்னு சொல்றீங்கன்னு எனக்கு உண்மையிலே தெரியல. பிரதான எதிர்க்கட்சியா அதிமுக இருக்காங்க, ஓகே. ஆனா சமீபத்தில் நடந்த KNR மேல ஒரு குற்றச்சாட்டு வருது. 888 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. இப்போ இந்த 4000 கோடி ஊழல் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. ஸோ இந்த ரெண்டு குற்றச்சாட்டுமே ஒரு பேரளவுக்கு கண் துடைப்புக்காக அப்படி பண்ணிட்டு நகர்ந்து போகுதோ அதிமுக அப்படிங்கிற ஒரு கேள்வி. என்ன பண்ணணுங்கிறீங்க? இதுக்கு மேல எதிர்க்கட்சி தலைவரா அவ்வளவு தூரம் அதை பத்தி பேசியிருக்காங்க. நாங்க செய்தி தொடர்பாளர்கள், பேச்சாளர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கோம் பொதுவெளியில. அத்தனை பேரும் அதை பத்தி எழுதி தீர்த்துட்டாங்க பத்திரிகைகளையும். அதாவது எப்பவுமே பத்திரிகைகள் திமுகவுக்கு தான் முட்டு கொடுக்கும். அவங்க என்ன பண்ணினாலும் அதை தாங்கி பிடிக்கும். அப்படி இருந்தும் அதையும் மீறி இவர்கள் இந்த மாதிரியான தவறுகளை, குளறுபடிகளை, ஊழல்களை பற்றி எழுத வேண்டிய நிர்பந்தத்தில் அவர்கள் பத்திரிகையே இருக்கு. அவங்களுக்கு அவர்களுடைய சார்பான பத்திரிகைகளே இருக்கிறது. அப்படி இருக்கிறப்ப எப்படி நாங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இன்னும் நாங்க என்ன வன்முறையில இறங்கணுங்கிறீங்களா? அப்படியெல்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்லை. எல்லாவற்றையும் நெரேட்டிவ் செட் பண்றது அப்படின்னு ஒரு சொல்ல ஆடல் பண்ணீங்க. நெரேட்டிவ் செட் பண்ணவெல்லாம் தேவையில்லை. நாங்க அப்படி பண்றதும் இல்லை. இது இயல்பாகவே மக்கள் படும் பாடு, அவதி, இந்த அரசாங்கத்தின் தவறுகளால் மக்கள் படும் பாடு, அது மக்களை சென்றடைந்திருக்குது. எப்படி தெரியாம இருக்கும்? ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியில போய் ஒரு அலுவலகத்துக்கோ பள்ளிக்கோ போயிட்டு வர்றதுக்குள்ள படுற பாடு. மழை நின்ன உடனே பள்ளியெல்லாம் திறந்துருவாங்க. ஆனாலும் நீர் தேங்கி நிக்கிற நீர் அது ரொம்ப காலத்துக்கு தேங்கி இருக்கும். அதை தாண்டி ஒரு ஜிம்னாஸ்டிக் வேலையெல்லாம் பண்ணித்தான் போக வேண்டியதா இருக்கு. அதனாலதான் ஓரணியில் தமிழ்நாடுன்னு மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றார். ஆனால் ஊரணியில் தமிழ்நாடுங்கிறதா நம்மளுக்கு நிலையா இருக்கு. எல்லா பக்கமும் எத்தனை பகுதிகளில் நீர் தேங்கி இருக்கு நீங்க பார்த்திருப்பீங்களே, தெரிஞ்சிருக்குமே உங்களுக்கு. எப்படி அப்படியே தண்ணீர் தேங்கி இருக்காத இடமே இல்லை.
இத்தனைக்கும் மழை ரொம்ப சுமார் குறைவான மழை பொழிவு தான். அப்படி ஒன்றும் அடிச்சு நொறுக்கல, பெரிய புயல் வரல. வந்த புயலும் நம்மை ஸ்ரீலங்காவில் அத்தனை பேரை பறி கொண்டு விட்டு, நல்ல வேளை நமக்கு தமிழ்நாட்டில் நம்மளை அவ்வளோ தூரம் அது சிரமப்படுத்தலை. அதிலும் மீறி மக்களுக்கு அவ்வளவு இடர்பாடுகள். இல்ல ஏன் வந்து அந்த கேள்வி வருதுன்னா, இங்க வந்து ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து திமுக எப்பவுமே கையில் எடுப்பாங்க. அதனால பார்க்க முடியுது. ஸோ இப்போ சமீபத்தில் கூட ஊரணிகள் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆனா அதே சேம் டைம்ல இந்த சைடு பார்த்தோம்னா ஒரு திருப்பரங்குன்றம் இஷ்யூவை வந்து பெரிதளவுல ஊடகங்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. திமுகவும் அதை நோக்கியான பேச்சுகள் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த புள்ளியை விட்டு நகர்ந்துடுறாங்கல்ல. ஸோ அந்த டைவர்ஷன் பாலிடிக்ஸ்ல திமுக வந்து ஈஸியா வெற்றி அடைஞ்சிராங்கன்னு சொல்ல முடியுது. இல்ல அது அவர்கள் அந்த காலத்திலிருந்தே, மறைந்த திமுக தலைவர் பெரியவர் கருணாநிதி அவர்கள் காலத்திலிருந்தே இது அவங்களுக்கு கைவந்த கலை. ஏதாவது குற்றச்சாட்டு இல்லை ஏதாவது ஊழல் அவர்களை பற்றிய தவறுகளை எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்ட ஆரம்பித்தால் உடனடியே என்ன பண்ணுவாங்க, ஹிந்திம்பாங்க. ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறோன்னு ஒரு நீங்க சொன்னீங்களே அந்த நரேட்டிவை செட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா பிஜேபி வந்து இங்க பாருங்க, பிஜேபி வந்து விடவே கூடாது, தமிழ்நாட்டுக்குள்ள சனாதனத்தை அனுமதிக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி அதே மாதிரி இந்த முறை இது கிடைத்திருக்கிறது அவங்களுக்கு. ஆனா இந்த முறை இது அவர்களாக செட் பண்ணதா இல்ல உண்மையிலேயே கார்த்திகை தீபம் வந்தது ஒரு தீபமேற்ற கந்தன் மலை என்று அழைக்கப்படுகிற ஒரு முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கும் தலமான முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் மலை மீது நமக்கு ஒரு விளக்கேற்ற உரிமை இல்லையா திருக்கார்த்திகை தினத்தன்று அப்படிங்கிறது ஒரு கேள்வி எல்லோருக்குள்ளும். நம்ம சமதர்ம சமுதாயத்தையும் எந்தவித சாதி பேதமற்ற சமுதாயத்தையும் அந்த சாதி பேதமற்ற நிலையையும் விரும்பக்கூடிய எங்களை போன்றவர்கள் அதிமுகவும் எப்பொழுதுமே அப்படிதான். நம்ம வந்து ஜாதி மத பேதம் பிரிவினை செய்து அதுக்குள்ள நம்ம ஆட்சி பண்றதில்ல, மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கறதில்ல. நமக்கு எல்லாரும் ஒண்ணுதான் அதிமுக பொறுத்த வரைக்கும். இருந்த போதிலும் எல்லோரும் மனதிலும் இது என்னன்னா காலையிலிருந்து நேற்றிலிருந்தே நினைத்து கொண்டிருக்கிறேன். அப்போ சிறுபான்மை சகோதரர்கள் இஸ்லாமியர்களாகட்டும் அல்லது கிறிஸ்தவர்களாகட்டும் ஒரு இந்துக்களின் ஒரு பண்டிகைக்கு ஒரு விளக்கேற்றுவதை கூட இப்படி ஒரு பாலிடிக்ஸ் பண்றாங்களே திமுக, அதை ஏற்றுக்கொள்கிறார்களா? ஒரு என்னென்ன சிறுபான்மை சகோதரர்கள் இதை ஒத்துக்கொள்கிறார்களா? அதுதான் நாம முன்வைக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் விஷயத்திலே பார்த்தோம் அப்படின்னா எந்த சிறுபான்மை கட்சியோ இல்ல யார் சிறுபான்மையர்களோ யாருமே வந்து கேள்வி கேட்கல. இது தொடர்பா எந்த ஒரு வழக்குமே பதியல. ஆனா அரசு வந்து இதுல மும்முரம் காட்டுறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? எலெக்ஷன் வருது, சோ இந்த ஒரு விஷயத்தை நல்லா பூதாகரமா ஆக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ? நீங்க சொன்ன மாதிரி டைவர்ஷன், அந்த டைப் ஆஃப் பாலிடிக்ஸ் இல்லையா, அதுக்காக டைவர்ட் பண்றதுக்காக மக்களை இதை பற்றி பேச வைக்கணும். இது வந்து ரொம்ப உணர்ச்சி வயப்படக்கூடியது, சாதாரண மக்களுக்கு ரொம்ப கோபம் வரக்கூடியது. சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான் எப்பவும் பாருங்க நாங்கள் இதை கூட விளக்கேற்ற கூட விடலை ஆனால் அப்படின்னு காட்டுறதுக்காக இருக்கலாம். இல்லை துணை முதல்வர் உதயநிதி தான் ஒரு கிறிஸ்தவன்கிறத ரொம்ப பப்ளிக்காக பிரகடனப்படுத்திக்கிட்டார் சமீபத்தில். இவ்வளவு காலம் நம்ம பார்க்கல. ஒருவேளை உதயநிதியை துணை முதல்வரை வந்து திருப்திப்படுத்துவதற்காக அறநிலையத்துறை இந்த மாதிரி செயல்படலாம். ஆனா அறநிலையத்துறை அமைச்சர் பயங்கரமா ஒரு சபரிமலைக்கு மாலை போடுறது என்ன, முருகன் விழா கொண்டாடுறது என்னன்னு தான் இருக்காங்க. இது என்ன விதமான ஒரு அவநம்பிக்கையா இருக்கு, ஒரு நம்பிக்கையற்ற பாலிடிக்ஸாக இருக்குது. அரசியல் வந்து மகா கேவலமாக இருக்கிறது. நீங்க எல்லாருக்கும் பொதுவானவர், ஒரு அரசின் முதல்வர், எல்லாரும் இங்க வாழக்கூடிய சகலம் நமக்கு வந்து இது மதச்சார்பற்ற நாடு, நம்ம வந்து உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, நமக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் ஒரு கடவுளை வணங்குவேன், நீங்க ஒரு கடவுளை வணங்குவீங்க, வேறொருத்தர் வேறொரு கடவுளை வணங்குவாங்க. இதுல எந்த ஒரு பிரிவினையோ பேதமோ ஒருவேளை ஒருத்தருக்கு ஒரு கடவுளை நீங்க நிந்திக்கும் பொழுது அந்த கோபம் வரும். அதான் நடந்துகிட்டு இருக்கிறப்போ அது பாட்டுக்கு இவ்வளோ காலம் அப்படித்தானே இருந்தோம், அப்படியே நம்ம இருந்துகிட்டு இருப்போம். ஆனா ஒருவரை சார்பு நிலை எடுத்து ஒருவருக்கு வந்து நீங்க நிந்திக்கும் பொழுது, நான் பெரியவள்னு சொல்லலாம், நானே பெரியவள் நீ எல்லாம் சின்னவங்கன்னா அப்போ அந்த இடத்துல அகம்பாவம் வந்துருது, அந்த இடத்துல ஒரு எதிர்த்தரப்புக்கு பயம் வந்துருது. அதனால உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வரக்கூடிய சூழல். அப்படி ஒரு சூழலை திராவிட முன்னேற்ற கழக அரசு திட்டம் போட்டு துணை முதல்வர் உதயநிதிக்காக அப்படி உருவாக்குது, அவரை திருப்திப்படுத்துவதற்காக உருவாக்குகிறது என்று நான் நேற்றிலிருந்து இதை பார்க்குறப்ப என்னுடைய எளிய மனதுக்கு அது தோணுச்சு. ஓகே, சமூக வலைதளங்களில் என்ன ஒரு கேள்வியை திமுக சார்ந்த நிறைய நபர்கள் என்ன எழுதுறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்தில் அதிமுகவுடைய நிலைப்பாடு தான் என்ன? அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ முதற்கொண்டு அதிமுகவுடைய எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா அவர்கள் தான் திருப்பரங்குன்றத்தினுடைய எம்எல்ஏவா இருக்காரு. ஸோ அதிமுக இதில் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காங்க? இங்கே வந்து நான் முதல்லயே சொன்ன மாதிரி அதிமுகவுடைய நிலைப்பாடு எப்பொழுதுமே மதச்சார்பற்ற நிலைப்பாடு. மறைந்த தலைவர்கள் புரட்சி தலைவர் அம்மா மீண்டும் முதல்வராக இருக்கிற அருமையான ஒரு ஆட்சியை கொடுத்த
மூத்த முதல்வரான அண்ணன் இபிஎஸ் உடைய காலம் வரையிலிருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் ஜைனர்கள் பௌத்தர்கள்னா பிரிக்கிறது கிடையாது. மொழிவாரியாக யாரையும் பிரிப்பதில்லை. இப்போ பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை இந்த அரசு உருவாக்குகிறது. எங்களுடைய நிலைப்பாடு இங்கே திருப்பரங்குன்றம் விஷயத்திலும் அதே நிலைப்பாடு தான். எல்லோரும் ஒன்றுன்னா விளக்கேற்றுவதற்கும் உரிமை இருக்குல்ல. அதனால இது வந்து இந்து முன்னணி முன்னால் எடுக்கிறது. அதை வந்து நாங்கள் நிச்சயமாக ஆதரவு தெரிவிப்பார்கள். ஆதரவு தெரிவிக்காம இது வந்து நல்ல ஒரு மனமுடைய தெளிவான மனநிலையுடைய ஒரு சார்பில்லாத மனநிலையுடைய இஸ்லாமிய கிறிஸ்தவ சகோதரர்கள் கூட இதை ஏற்றுக்கொள்வார்கள். கந்தன் மலை அது இன்று நேற்றல்ல, புராண காலத்திலிருந்து அது கந்தன், பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அது கந்தன் மலை. அப்படி இருக்கும் பொழுது அங்க ஒரு விளக்கேற்ற பெரும்பான்மை ஒரு மதத்தினருக்கு உரிமை இல்லை அப்படிங்கறது வந்து நிச்சயமா யாருக்குமே அது வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். என்னோட மனசார சொல்றேன், ஒரு நல்ல கிறிஸ்டியனோ நல்ல ஒரு இஸ்லாமியரோ இதை நான் சொல்றதை மறுக்க மாட்டாங்க. உரிமை இருக்குன்னு தான் நினைப்பாங்க. முதல் முறையா நான் இதுல பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய திமுகவுடைய ஒரு மோசமான மனநிலை, விஷத்தன்மையுள்ள மனசாயிருச்சு இப்ப உங்களுக்கு. அது திமுகவின் தலைமை எங்க போயிட்டு இருக்கு, என்னதான் இருக்கப்போ? ஒரு பக்கம் ஒய்ஃபை கோயிலா அனுப்புவீங்க, ஒரு பக்கம் மகனை வந்து இல்லை நான் கிறிஸ்துவன்பீங்க. அப்ப யாரை இன்னும் இஸ்லாமியரா வச்சிருக்கீங்க? யாருக்குமே எதுவும் செய்ய மாட்டீங்க, எல்லாமே உங்க குடும்பத்துக்கு மட்டும் செஞ்சுக்குவீங்க. இது என்னது இது? ஓகே, தமிழக அரசியல்ல ஒரு புது விஷயமா நான் பார்க்கறதா நினைக்கிறேன். ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாரு. தீபத்தூண்ல தீபம் ஏத்தலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாரு. ஆனா அதை மீறி அங்க இருக்கக்கூடிய கமிஷனரோ அங்க இருக்கக்கூடிய டிசிபி எல்லாருமே வந்து தடுக்கிறாங்க. ஸோ இங்க தீபம் வந்து தீபத்தூண்ல தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு. ஸோ யாருடைய தூண்டுதல் பேர்ல வந்து இவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை தமிழகம் முழுக்க நிறைய சமூக வலைதளங்கள்ல எழுதுறத பார்க்க முடியுது. ஸோ உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, அது வந்து இம்பீச்மெண்ட் கொண்டு வரணும் ஜஸ்டிஸ்க்கு எதிரா அப்படின்லாம் வந்து திமுக சார்பில் இதெல்லாம் ஒரு மாண்புமிகு நீதிபதிகள்னா அவங்க சொல்றதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கட்டுப்பாடு இருந்தது. காவல்துறையில அதிகாரிகள் சொன்னா உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதிகாரி, அது காவல்துறையும் நீதித்துறையும் நமக்கு ஒரு நடுநிலைமையாகத்தான் இருக்குங்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை சமூகத்தில் இருந்தது. 4.5 வருடங்களாக திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து அந்த நடுநிலைத்தன்மையே இல்லாமல் போயிடுச்சு. நிறைய ஜஸ்டிஸ் எல்லாம் அவர்கள் சார்பாகவே அவர்களுடைய மாவட்ட செயலாளரை போற பேசுறதையெல்லாம் நம்ம சமீபத்தில் பார்த்தோம். அப்படியெல்லாம் பார்க்குறப்ப அவங்களுக்கு நம்மளுக்கா பேசுகிற ஜஸ்டிஸ் இப்படித்தானே இருக்காங்க, இவங்களும் இப்படித்தான் இருப்பாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க போல. ஆனால் ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன்லாம் அவரையெல்லாம் பற்றி கிரிட்டிசைஸ்லாம் பண்ணக்கூடாது. அவரெல்லாம் எப்பவுமே ஒரு நேர்மையாக தனக்கு என்ன தன்னுடைய சட்ட அறிவில் தன்னுடைய உள்ளுணர்வில் என்ன தோணுகிறதோ அதைத்தான் அவர் செய்யற மாதிரி தெரியுது. இது ரொம்ப மோசமான போக்கு. அதான் ஒட்டுமொத்த ஈகோ சிஸ்டமே ஒரு ஜஸ்டிஸை டார்கெட் பண்ணி அவங்களை இம்பீச்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போறாங்க அப்படின்னா இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலை ரொம்ப மோசமா இருக்கு. அதான் சொல்றேன், திமுக அரசு நீடிக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லை. இன்னும் மே மாசம் தான் எலெக்ஷன் வருது. ஆனா இப்பவே கூட அவங்களை திரும்ப பெற்றுக்கொள்ளணும். மாண்புமிகு முதல்வர்களுக்கு உடம்புநிலை சரியில்லைங்கிறது ஊரா நாடு நாடா அவர் குடும்பத்தோட சுற்றுலா போயிட்டு இருக்கிறதுலயே தெரியுது. அது வந்து முதலீடு ஈர்க்க போறாரா, இவர் உடம்ப பாத்துக்க போறாரான்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இது வந்து எல்லாவற்றிலும் ஒரு பொய். முதலீடு இருக்க போறேன்னு நாடகம், நடிப்பு, ஒரு அவலமான ஆட்சி. நிதி நிர்வாகம் சுத்தமா இல்ல, நிர்வாக திறமை சுத்தமா இல்ல, சட்டம் ஒழுங்கு மோசமா சந்தி சிரிக்குது. இன்னைக்கு மழை வந்தா ஓரணியில் தமிழ்நாடு அல்ல ஐயா, ஊரணியில் தமிழ்நாடுங்கிறது தான் நிச்சயமா தமிழ்நாட்டில் இது மக்கள் பேசுறது, அதிமுக பேசுறது இல்ல. நீங்க கேக்குறீங்க நீங்க ஏன் அந்த போராட்டம் நடத்தல? நாங்க நடத்திட்டு தான் இருக்கிறோம். ஆனா எதையுமே ஒரு மாடரேட்டா, மிதவாதிகள் நாங்க எல்லாத்துலயுமே வந்து அதிமுக அந்த காலத்துல இருந்தே வன்முறையை கையில் எடுக்கிறது இல்ல. ஓவரா வந்து ஒரு இது ஜனநாயகம். இங்க வந்து அமைதி கெடுக்கிற மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்லாம் நாங்க எடுத்த போராட்டம் பெரிய போராட்டம். ஒவ்வொன்றுலையும் இப்ப கோவை பெண்ணுக்காக இருக்கட்டும், பாதிக்கப்படுற குழந்தைகளுக்காக, பாதிக்கப்படுறவங்களுக்காக நாங்க பேசுறோம். ஆனா தூய்மை பணியாளர்களுக்காக எல்லாம். ஆனா அந்த வன்முறைத்தனமான நீங்க திமுகவை ஈக்குவேஷன்ல பாக்குறீங்க. திமுக இப்படியே பொய்ய பேசித்தானே அவங்க வந்து ஆட்சிக்கே வந்தாங்க. நீங்க வந்து ஜென்டிலா இருக்கீங்களே, எங்களது ஒரு ஜென்டில்மேன் பாலிடிக்ஸ் வச்சுக்கோங்களேன். அது மாதிரி ஒரு அராஜகத்தனமான பாலிடிக்ஸை அதிமுக என்றுமே எடுப்பதில்லை. அதையும் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நிச்சயமா ஜனங்க தான் கடைசியில எஜமானர்கள். இது வந்து என்ன எப்படி சொன்னாலும் தேர்தல் அரசியல்ல மக்கள் தான் எஜமானர்கள். அந்த மக்கள் ஒவ்வொன்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க வந்து நீங்க தமிழ்நாட்டுல எல்லாருமே விலை போயிருவாங்கன்னு நினைக்காதீங்க. நினைச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க.
ஒன்று போல கன்னியாகுமரியிலிருந்து கோவை பாலக்காடு அந்த எல்லை வரைக்கும் ஒரே மாதிரி ஓட்டு போடுவாங்க. அதுதான் அங்க இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. ஓகே மேம், நீங்க பேசும்போது கூட குறிப்பிட்டிருந்தீங்க. ஸோ 2026ல திமுகவுக்கு வந்து ஒரு கஷ்டகாலம் தான், திமுக ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு. ஆனா முதல்வர் வந்து என்ன சொல்றாருன்னா, நாங்க ஆட்சியை பிடிக்க போறோம், அதனால தான் வந்து ஒவ்வொரு எம்எல்ஏவும் ஒவ்வொருடைய அதிமுகவுடைய முன்னாள் உறுப்பினர்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து இணையறாங்க. ஸோ உதாரணத்துக்கு அன்வர் ராஜாவா இருக்கட்டும், மைத்ரேயனா இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் வந்த சின்னசாமி அவர்களா இருக்கட்டும், சிங்காநல்லூருடைய முன்னாள் எம்எல்ஏ நினைக்கிறேன். ஸோ இப்படி தொடர்ச்சியா இணையறாங்க. ஸோ நாங்க தான் ஆட்சியை பிடிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார்ல. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? எல்லாருமே அவுட்டேட்டட். நீங்க சொன்ன உங்க சின்னசாமி அவர்களும் ரொம்ப வயதானவர். ஏற்கனவே வெளியில போயிட்டு தான் மறுபடியும் போய் சேர்ந்திருக்கார். ஒவ்வொருவருக்கும் ஒரு வருத்தங்கள் இருக்கும். அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாத நிலை இருக்கலாம். அதுக்கு குழந்தையவருக்கு என்ன சொல்றது, பிஸ்கட் துண்டை காமிக்கிற மாதிரி நாங்க தர்றோம் வாங்க, நாங்க தர்றோம் வாங்கன்ட்டு இவர்கள் எல்லாம் வலை வீசி கொண்டிருக்கிறார்கள் திமுகல. அப்படி யார் யாரு? எல்லாருமே நீங்க சொல்ற அத்தனை பேரும், அன்வர் ராஜா, மைத்ரேயன், இப்ப போன சின்னசாமி, எல்லாருமே வந்து அவர்களுடைய டார்கெட் ஒண்ணு இருக்கு. அது இங்க நடக்கல அப்படின்னா, இவங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பதவிகள் இருந்தது. அதுவும் மைத்ரேயனுக்குலாம் திரும்ப அமைப்பு செயலாளரா கொடுத்தாங்க. அவரோட சீனியாரிட்டி அதை விட சீனியர்கள் இருந்தாலும் கூட நல்ல பதவி தான் கொடுத்தாங்க. ஆனா கூட அவர்களுக்கு அது போதவில்லை. இல்லை ஏதாவது ஒரு பதவியை அவங்க டார்கெட் பண்ணியிருக்கலாம், எம்எல்ஏ, எம்பி அந்த மாதிரி. அவர்களுக்கு அது கிடைக்காத நிலை இங்கே தெரிந்திருக்கலாம். யூகம் பண்ணி டக்குன்னு சரி போயிடலாம் அப்படின்னு. இந்த மாதிரி திமுகவுக்கு தான் பாவம், உடன்பிறப்புகள் யாரையுமே வளர்த்து விடுறதே கிடையாது. அங்க இருக்க பாதி அமைச்சரவையில ஒரு பெரும்பகுதி அதிமுக காரங்க தான். இது இவங்களுடைய தொடர்ந்து இப்படியே எடுத்துக்கிட்டு இப்படியே அதிமுக காரங்களையே அமைச்சராகவும் இதாகவும் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, திமுகல உடன்பிறப்புகள்லாம் எப்படி உள்ள கொதிச்சு போயிருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க. இது வந்து இந்த தடவை இனிமே ஆட்சி அமைக்க போறதில்ல. அவர்கள் ஆட்சி இனி இதோடு முடிந்தது. அதனால ஒன்றும் பயப்பட வேண்டியது. திமுகல இருந்து என்ன குறிப்பிடுறாங்கன்னா, அதிமுக தான் வெற்றி போக போகுது அப்படின்னா, திமுகல இருந்து தான் சில நபர்கள் வந்து போகணும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு மனக்கசப்போ, சீட்டு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மனக்கசப்புல அதிமுகக்கு தானே போகணும். ஏன் அதிமுகல இருந்து வெளியில போறாங்க, டிவிகேக்கு போறாங்க, திமுகக்கு போறாங்க, இப்படி ஏன் அங்க இருந்து ஏன் வெளியில போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்கல்ல. ஏன்னா சமீபத்துல இணைந்த செங்கோட்டையன் அவர்கள் கூட டிவிகேல இணைஞ்சிருக்காரு. அவர் வந்து அதிமுகல இருந்து போல, ப்ளீஸ் எல்லாரும் திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுங்க. விரட்டப்பட்டவர்கள், வெளியேற்றப்பட்டவர்கள், தொடர்ந்து அவர்களுடைய துரோக செயல்பாடுகளால் வெளியேற்றப்பட்டவர்கள் தான் சில பேர் அங்கேயா இங்கேயான்னு தெரியாம தடுமாறிட்டு இருக்காங்க. பதவியை ரிசைன் பண்ற வரைக்கும் அவர் அதிமுகவுடைய உறுப்பினர் தான் இல்லையே. வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு அவர் சட்டமன்ற உறுப்பினரா தானே கடிதம் கொடுத்துட்டு அங்க போய் சேர்ந்திருக்காரு. அதுக்கு மேல அது அவருடைய விருப்பம். எங்க கட்சியில் இருக்க வரைக்கும் தான் நாங்க அதுக்கு கமெண்ட் பண்ண முடியும். எங்களை விட்டு வெகு தூரம் போயிட்டார். அதுக்கப்புறம் அவங்க எங்க போனா என்ன பண்ணா என்ன, அவர் ஒன்றும் எங்களுக்கு பெரிய, எப்படி ஒரு கோபிச்செட்டிப்பாளையத்துல எப்படி ஒரு அவருடைய கோட்டைன்னு பத்திரிகையில, எனக்கு இதெல்லாம் முடியல. தமிழக அரசியலில் பத்திரிகைகளுடைய பங்கு, அதிலும் குறிப்பாக சமூக ஊடகங்களுடைய பங்கு நேர்மையானதாக இல்லை. ஆளுங்கட்சி எதிர்கட்சி, ஆளுங்கட்சியினுடைய நிறைகள் இருந்தா ஏதாவது கண்ணில் அப்படியே பார்த்தீங்கன்னா அதை எழுதுங்க. குறைகள் ஏராளம் இருக்கு, அதை மக்களுக்கு தெரிவிங்க. ஏன்னு கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்கணும்ல, அப்பத்தானே பயம் இருக்கும். பாதிக்கப்படுற பெண் குழந்தைகள் உங்களுக்கெல்லாம் சகோதரிகள் இல்லையா? நீங்கெல்லாம் வந்து பரவாயில்லையா? அது யாரோ ஒரு வீட்டு பெண்ணுன்னு விட்டுறலாமா? ஒரு பெண் தினமும் ஒருத்தரை பலாத்காரம் பண்றாங்க அப்படின்னா, தினம் வெளியில போறப்போ ஐயோ அங்கெல்லாம் போலீஸ்காரங்க இருப்பாங்கம்மா பார்த்து போன்னு சொல்ற மாதிரி நிலைமை இருக்கு. உண்மையிலே சொல்றேன். அதாவது ரவுடி இருப்பான், இல்ல டாஸ்மாக் கடை இருக்குது, சாராய கடை இருக்குது, பார்த்து போன்னு சொல்ற மாதிரி போலீஸ்காரங்க இருப்பாங்கம்மா கேர்ஃபுல்லாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அவலநிலை. போதை மருந்து எங்கவாறு கிடைக்குது? அப்ப நான் தம்பியை, ஊடக தம்பியில எல்லாம் கேட்கிறேன், எழுத்துல பிரிண்ட் மீடியாவா இருந்தாலும் சரி, இப்ப விஷுவல் மீடியாவா இருந்தாலும் சரி, உங்களுக்குலாம் பொறுப்பு இல்லையா? அப்பத்திக்கு அவசரமா ஒரு நியூஸை போட்டு அதோட அந்த பொறுப்பை தட்டி கழிக்க முடியுமா? நீங்க கேட்கறது ஆளுங்கட்சியினோட தவறால நடக்குது. நம்ம திரும்ப திரும்ப அதுதான் சொல்றோம். ஆளுங்கட்சி கண்டுகொள்ளாத அலட்சிய போக்கு. காவல்துறை தன்னுடைய செயல்பாட்டை உண்மையான வீரியத்தோடு எங்கள் அம்மா காலத்தில், எங்கள் அண்ணன் காலத்தில் இருக்க போது செயல்பட்டா, ஏன் அதிமுக பீரியட்ல அப்படி நடக்கல? ஏன் வந்து எப்பொழுதும் ஒவ்வொரு முறையும் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஏன் வந்து இந்த மாதிரியான தவறுகள் நடக்குது? சட்டம் ஒழுங்கு கெட்டு போகுது, ரவுடிசம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. எங்க பத்திரிகைகள் தானே சொல்லுது. நானும் சொல்றேன், இன்னைக்கு பத்திரிகைகள் திமுகவுக்கு தூக்கி பிடிக்குது. அந்த பத்திரிகைகளே எழுதுறாங்க, வேற வழி இல்லை, ஏன்னா செய்தி வருது. அப்படிங்கிறப்ப அதை பத்தி நீங்க யாராவது ஏதாவது ஒரு சேனல்ல அதை பத்தி கேள்வி கேட்கறீங்களா? ரொம்ப வருத்தமா இருக்கும். இந்த தமிழக அரசியல்ல நீங்க மட்டுமல்ல, சேட்டலைட் சேனல்லையும் கேட்கிறேன். கட்சிக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு எங்க பொதுச் செயலாளர் அத்தோட சொல்லி, நாங்க அத்தனை பேரும் சொல்லி, அதற்கு பிறகு பாருங்க சசிகலா, ஓபிஎஸ், அதை விட இன்னொரு வேண்டாதவர் இருக்கிறார் தமிழக அரசியல்ல.
டிடிவி தினகரன் ஒரு மாஃபியா. என்னங்க அந்த மனிதர் நமக்கு பண்ண தமிழ்நாட்டுக்கு பண்ண தியாகம், தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது பண்ணாரு, என்ன பதவியில் இருந்தப்போ எத்தனை பேர்த்த வாழ வச்சாரு, அவருடைய குணநலன்கள் என்ன, அவர் எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரர் ஆனாரு, எப்படி எங்க அம்மாவையே பிளசன்ட் ஸ்டே ஹோட்டல்ல லண்டன் ஹோட்டல் வழக்குல அம்மாவை தள்ளி விட்டுட்டு இவங்க 3-4 பேரையும் லேடிஸ் எல்லாம் அனுப்பிச்சு விட்டுட்டு அந்த வழக்குல தான் மட்டும் வெளியில வந்தாரு. எவ்வளவு பெரிய துரோகம். சொந்த சித்தி, சொந்த மாமா ஒய்ஃபு, எல்லாவற்றுக்கும் மேல எங்க அம்மா நாளைக்கு வந்து எங்கள் அம்மாவின் நினைவு நாள், இந்த சில அவங்களை எல்லாம் அதுல தம்பி சுதாகரன் எல்லாத்தையும் மட்டும் விட்டுட்டு தான் மட்டும் அதில் ரொம்ப டெக்னிக்கலா வெளியில வந்து அப்படிப்பட்ட துரோகி அவரு. அம்மானால எப்படியாவது தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆயிரணும்னு அவர் துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது ஆனார், இனிமே வரவே முடியாது. அவரை வச்சு ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சியில எப்ப பாரு விவாதம் பண்ணுவாங்க. இது வந்து எப்படி அதை பண்ணலாம்? இல்ல ஏன் பேசு பொருள் ஆகுதுன்னா, செங்கோட்டையன் போயிட்டு டிவிக்குள்ள இணையறாரு. உடனே விஜய் அவர்கள் என்ன குறிப்பிடறாங்க, தாவேகாக்கும் திமுகவுக்கு மட்டும் தான் இங்க போட்டியே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செட் பண்றாரு. விஜய் அதுக்கு முன்னாடியே அப்படித்தான் சொல்லிட்டு இருக்காரு. யாரோ அவருக்கு எழுதி கொடுக்குறவங்க அப்படி எழுதி கொடுப்பாங்க போல. பாவம் அந்த தம்பிக்கு என்ன தெரியும்? தானா யோசனை பண்ணி பண்ணா தானே ஒரு வரலாறு தெரியணும். அதிமுகவோட வரலாறு என்ன, பெற்ற வெற்றிகள் என்ன. சென்ற முறை கூட 75 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே நம்பர் 1 தொண்டர் பேஸ்ல தொண்டர்கள் பலம் கொண்ட கட்சி அதிமுக. 2,20,00,000 பேர் இருக்காங்க. இந்த கட்சிக்கு இன்னும் எங்கள் பொதுச் செயலாளர் செல்லும் இடமெல்லாம் என்ன கூட்டம் வருது. பாவம் தம்பி விஜய்க்கு என்ன தெரியும்? இன்னும் யாரோ எழுதி கொடுப்பாங்க, அதை அப்பத்திக்கு ஒரு பார்வை பார்த்துட்டு டைலாக் டெலிவரி தானே. அதனால அந்த தம்பி பேசுறதுக்கெல்லாம் ஒரு பெரிய முக்கியத்துவம் நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. நாம் கடந்து போய்விடலாம். இது வந்து வேற ஏதாவது அவருக்கு வந்து செங்கோட்டையனா அவங்க பெரிய பெட்டா நினைச்சிட்டு இருக்காங்க தம்பிஸ் எல்லாம். அந்த தம்பி விஜயும் கூட இருக்க குட்டி தம்பிகளும் அந்த மாஃபியா சகோதரர்கள் 2-3 பேர் இருக்கிறாங்க. அவங்க அந்த மாஃபியாஸும் அவருக்கு சொல்லி சொல்லி ஏதோ ஒரு பெரிய பெட் இன்னொரு 1 or 2 monthsல தெரிஞ்சுப்பாங்க அவர் ஒண்ணும் இல்லைன்னு. இது வரைக்கும் யாராவது போனாங்களா? விஜய் மிக பிரபலமான நடிகர், அதில் நான் மாற்று கருத்து இல்லை. அதுக்கு மேல் அவர் யாருங்கிறது பிரபலமான நடிகர்களுக்கு இன்னைக்கு அஜித்குமார் வரட்டும், பிரமாதமான கூட்டம் வரும். அதுவும் நான் அன்று கேட்டேன், இப்போ விஜய்க்கு வர்றதை போல இன்னும் 4 மடங்கு கூட்டம் வரும் அஜித் இருந்தா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அஜித்துடைய பர்சனாலிட்டி அப்படி. நான் சொல்றது வெறும் கலர் அதை சொல்லலை. அவர் ஒரு நேர்மையான போக்கு, குடும்பத்தை பாதுகாக்கும் போக்கு, தன்னுடைய ரசிகர்களை வழிநடத்தும் போக்கு, அதெல்லாம் வந்து அஜித்குமார் இஸ் ஃபார் ஃபார் அஹெட். ஓகே, அது அப்படி பார்க்குறப்ப அவருக்கு தான் ஒரு வைகை புயல் வடிவேலு போகட்டும், நான் அடமொழியோடு சொல்கிறேன் பாருங்க, இருந்தாலும் பெஸ்ட் ஆக்டர் அவர் போகட்டும், எவ்வளோ கூட்டம் வரும்னு நினைக்கிறீங்க? இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நடிகர்களை பார்க்கறதுக்கு நயன்தாராவும் த்ரிஷாவும் போனால் அதை விட கூட கூட்டம் வரும். கூட்டம் சேர்த்துனா அதிமுக எந்த புள்ளியை நோக்கி நகர்றாங்கன்னா, கூட்டம்லாம் ஓட்டா மாறாது அப்படிங்கிற ஒரு புள்ளியை நோக்கி நகர்றாங்க. அதிமுக மட்டுமல்ல, ஆளுங்கட்சிக்கு அதுதான் தெரியும். அது தெரியாதவங்க தம்பி விஜய் தான். இல்ல பார்க்க வர்றவங்க ஏன் விஜய்க்கு ஓட்டே போட மாட்டாங்க அப்படின்னு நீங்க மறுமலர்ச்சியா ஏதோ மையம்னு ஆரம்பிச்சாரே ஒரு நடிகர், பிரமாதமான மக்கள் நீதி மையம், மிக பிரமாதமான நடிகர். உண்மையிலேயே தமிழ் திரையுலகுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய அளவில் நடிச்சுக்கிட்டு இருந்தவர். ஆனால் உத்தம வில்லன் அவர். இப்போ உத்தம வில்லன் ஆகிவிட்டு ஆயிட்டாரு. அவர் வந்தப்போ கூட என்ன கூட்டம் வந்தது தெரியுமா? அவர் இந்த மாதிரியான பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை அவர் நடத்தலை. ஆனாலும் அவர் அரேஞ்ச் பண்ண பார்ட்டி மீட்டிங் எல்லாமே அது நினைக்கிறதுக்கும் மேலே ஒரு கூட்டம் இருந்தது. அவரையும் நிறைய படித்தவர்கள் இன்டலெக்சுவல்ஸ் எல்லாம் நிறைய அவர்கிட்ட போனாங்க. அவர் ஏதோ பெருசாக பேசிடுவார், அவர் பெரிதாக சாதிச்சிருவார் அரசியலில் அப்படின்னு சொல்லி அவரை பேச்சை பார்த்து நிறைய பேர் போனாங்க. இல்ல மேம், கமல்னால ஒரு ஸ்பாய்லர் ஏற்படுத்த முடிஞ்சுல. 2021ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 தொகுதியில அதிமுகவுடைய ஓட்டு வந்து கமலால பிரிக்கப்பட்டுச்சு அப்படிலாம் பேசப்பட்டுச்சு. இப்படி நம்ம மதுராவில் எடுத்துக்கலாம், ஸோ டி நகர், இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அவங்களுடைய அந்த இம்பாக்ட் அப்படிங்கிறது இருந்துச்சுல. அந்த ஸ்பாய்லர்னால கூட அதிமுகவுக்கு ஒரு சின்ன சரிவு ஏற்படாதா? இல்ல, நீங்க இப்ப எப்படி கேட்குறீங்க? அப்புறம் இதே வேற மாதிரி கேட்கறதுனா டிடிவி தினகரன் தானே அவ்வளோ அமமுக தான் பிரிச்சுது, அவங்க தான் 10-12 தொகுதியில் அவங்களால தான் உங்களுக்கு போச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு அரசியல் கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறது, யார் வேணும் வேண்டான்னு முடிவு பண்ணுறது அந்த கட்சியினுடைய தலைமைக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டது. அவங்க பலதையும் கூட்டி கழித்து பார்க்குறாங்க. இன்றைக்கி மீடியா கேட்குற எல்லா கேள்வியும் அவங்களுக்கு வராமல் இருக்காது. இப்போது நாங்கள் என்ன தாவேகா தலைவர் தம்பி விஜய் மாதிரியோ இல்லை கமலஹாசன் மாதிரியோ கிடையாது. நம்ம கட்சி பாரம்பரியமான கட்சி. எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியாரெல்லாம் ஆரம்ப காலத்திலிருந்து 72ல் கட்சியில் சேர்ந்து 74ல் கிளைக்கழகம் ஆரம்பித்து இன்றைக்கி பொதுச் செயலாளராக இருக்கார். அவருக்கெல்லாம் யாரும் அரசியல் சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை. அவர் கேரிடவேம்பாங்களே அப்படியெல்லாம் ஏதோ யாரோ சொல்கிறத கேட்டுக்கிட்டெல்லாம் முடிவெடுக்கக்கூடியவர் அல்ல. பலதையும் கூட்டி கழித்து பார்த்து இவர்கள் இருப்பது நல்லதா,
இவர்கள் இருப்பதை விட இல்லாதிருப்பது நல்லதாங்கிறத அவங்க முடிவெடுப்பாங்க. தலைமையில அவர் முடிவெடுப்பார். அவர் பொதுச் செயலாளரோட முடிவை கட்சி ஏற்றுக்கும். நாங்க எல்லாரும் அவர் முடிவு தான் இறுதியானது. அவர் மிக சரியாகத்தான் ஒன்றும் முடிவெடுப்பார். இருக்கிறத விட இல்லாம இருக்கிறதே பெட்டர்னு இருந்தா, சில பேர் ஒட்டகத்துக்கு இடம் கொடுத்த மாதிரி அவங்க எதற்காக அதிமுகவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்கிறது புரிஞ்சு எப்படி அவங்களை உள்ள விட முடியும்? ஒருத்தன் வர்றான், ஒரு வெளியில நின்றுட்டு கதவை நடத்தி தட்டிக்கிட்டே இருக்கான், நான் அந்த வீட்டுக்குள்ளதான் வேலை செஞ்சேன், திருப்பியும் வர்றேன்னு. மிகப்பெரிய திருடன் உள்ள வந்தா நம்ம வீட்டுல என்ன ஆபத்து, எல்லாத்துக்கும் ஆபத்து அப்படிங்கிறப்போ வீட்டையே அவன் ஒட்டகத்துக்கு இடம் கொடுத்ததுதான்ப்பா. கபலீகரம் பண்ணிடுவான்னு தெரிஞ்சு யாராவது வீட்டுக்குள்ள விடுவாங்களா? கதவை தாழ் போடாம பூட்டாம வச்சிருப்போமா? இது இதெல்லாம் இயக்கத்தை பாதுகாக்கும் ஒரு ஏற்பாடு தான். இயக்கம் இன்னைக்கு ஒற்றை தலைமையின் கீழே அவ்வளவு நல்லா இருக்கு. அப்படி நல்லா இருக்கிறது இவங்க தான் ஸ்பாயிலர். இவங்களால பார்க்க முடியல, அவங்களால அதை பொறுத்துக்க முடியல, ஏத்துக்க முடியல. ஏன்னா ஒன்னு திரும்பவும் சொல்ல நினைக்கிறேன், அம்மாங்கிற நிஜம் இருந்த பொழுது நிழலாக சிலர் இருந்தார்கள். நிஜம் மறைந்து விட்ட பிறகு நிழலுக்கு வேலை இல்லை, நிழல் இல்லாமலே போய்விடும். அதை நிழலாக இருந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் மனசு நிம்மதி, நமக்கும் எல்லா கட்சிக்கும் நல்லது. நாங்க இப்படிலாம் நம்ம பேசாம நம்ம ஆளுங்கட்சி பண்ற ஒரு அராஜக ஆட்சியை பத்தி பேசினா மக்களுக்கு நாலு கருத்தாவது போய் சேரும். ஓகே மேம், இவ்வளவு நேரம் தமிழக அரசியல் குறித்து ரொம்ப விரிவா பேசியிருந்தீங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அவருடைய நினைவு தினம். ஸோ அவங்கள பற்றி ஒரு நினைவு கூர்ந்து ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுங்க? அம்மாவை பத்தி சொல்லணும்னா அவங்களுடைய தோற்றம் வெறும் அழகல்ல. அழகையும் வெறும் ஒரு பிரம்மதேவன் ரொம்ப ஸ்பெஷலாக நல்ல மூட்ல இருந்தப்போ அம்மாவை படைத்திருப்பார் என்று நினைக்கிறேன். ரொம்ப அந்த வடிவம், அப்படி ஒரு அறிவாற்றல், அந்த புத்தக வாசிப்பு நிறைய இருக்கவே மனதின் ஆழமகடம் ரொம்ப அவங்க ஒரு வேற லெவல் பர்சனாலிட்டி ஆயிடுவாங்க. அத்தனை கருத்துக்கள் மனசுல இருக்கு இல்லையா? அப்படி ஒரு அறிவு கலை பொருந்திய ஒரு லக்ஷ்மி கடாட்சம், முப்பெரும் தேவியர்னு நான்லாம் சொல்லுவேன். 3 பெரும் தேவியரை போல எங்கள் அம்மா லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு கருணையும் வீரமும் ஒரு அறிவும் அப்படி ஒரு ஆற்றலும், அப்படி அது மாதிரி அந்த தோற்றப்பொலிவு, அந்த தோற்றப்பொலிவுக்குள் இருக்கக்கூடிய அவருடைய அசாதாரணமான குணாதிசயங்கள், அவருடைய கம்பீரம். அப்படி அகில இந்தியாவும் மோடியா லேடியான்னு கேட்டாங்க பாருங்க. ஆனானப்பட்ட நமது பாரத பிரதமர் 3வது முறையாக பிரதமராக உட்கார்ந்திருக்கார். ஆனா அம்மா அப்படி கேட்டாங்க. கேட்டதுக்கு தமிழக மக்களும் அப்படி ஒரு ஆதரவை அம்மாவுக்கு தெரிவிச்சாங்க. தனியா நின்று ஒரு மிகப்பெரிய வெற்றியை அதிமுக தனியாக சிங்கள வர்றதை போல சிங்களா இருந்து ஜெயிச்சாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்கள் தந்த திட்டங்கள் எல்லாம் நினைவுக்கு வரும். பெண்களுக்காக குறிப்பாக தொட்டில் குழந்தையிலிருந்து பெண் கமாண்டோக்கள்ல இருந்து தாலிக்கு தங்கம்ல லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல இந்த கடைசி பீரியட்ல வந்தது. அது ஒரு 11ல இருந்து வந்தது. அதற்கு முன்பில் ஆரம்ப கட்டத்துல இருந்து 91ல இருந்து சொல்றேன், அப்ப இருந்தே 50% கொடுத்தாங்க எம்எல்ஏ சீட் கூட. அதற்கு பிறகுதான் சில சூழ்நிலைகள் கருதி அப்புறமா கொஞ்சம் அதை மாத்திக்கிட்டாங்க. ஆனாலும் 50% உள்ளாட்சியில் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அது யார் பண்ணா இது வரைக்கும்? அம்மா பண்ணதுதான். அது மிகச்சிறப்பான அந்த ஒரு பெண்களுக்கு குறிப்பா நீங்க கேட்டது ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, தமிழக பெண்களுக்கு நான் இருக்கேன், அம்மாவா நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு உணர்வை, ஒரு நேயத்தை கொடுத்தார். ஓகே, இதுவரை எங்களோட தங்கள் கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி துவாரகை செல்வன். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.